பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ TS மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நாம் இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா 2025 ஜனவரி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். எப்பவும் போல தான் வழக்கம் போல் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப வீட்டில் குரு பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்தியிருக்காரு. கடக வீட்டில் செவ்வாய் பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்தியிருக்காரு. கேது பகவான் கன்னி வீட்டில் தான் இருக்கார். சூரியனும் புதனும் இங்கே வந்துடுவாங்க, இங்கே வந்து தனுசு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி கும்ப வீட்டில் சனி பகவானும் சுக்கிரனும் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீன வீட்டில் ராகு பகவான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆல்ரெடி இந்த மாதம் முழுவதுமே சிறப்புகள் நிறையா இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல ஆங்கில புத்தாண்டு ஜனவரி 1ஆம் தேதி. உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி தைப்பொங்கல். உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழர் திருநாள் சொல்கிறது. அந்த சூரியனுக்கு நாம் விழா எடுக்கிறது. மறுநாள் மாட்டுப்பொங்கல். நமக்காக உழைக்கக்கூடிய அந்த மாடுகளுக்கு ஆடுகளுக்கு திருவிழா. இப்படி கிராம பகுதிகளில் வெறும் விசேஷமாக இருக்கும். அந்த நியூ இயர் கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும், தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்மளுடைய யூடியூப் சார்பாக அனைவருக்கும் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குவோம். அடுத்து ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம் நாடு முழுவதும் கொண்டாடுவோம். அந்த விழாவை கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள். பொதுவாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது பொது பலன் தான். 12 ராசி தனித்தனி வீடியோ. ஒவ்வொரு ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. எல்லாருக்கும் அக்யூரேட்டாக இருக்காது இந்த பலன், சுமார் தான். ஏன்னா உங்கள் இண்டிவிஜுவல் ஜாதகம் தான் சரியாக இருக்கும். அப்போ இதுக்கு பலன் இருக்கானா? இருக்குது. ஒரு 20% 25% நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த வயசோ உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி. ஜாதகத்தில் நல்ல தசபுத்தி நடந்தால், இதில் நல்ல பலன்கள் சொன்னால் கூடுதலாக நன்மைகள் கிடைக்கும். இதில் பாதகமாக இருந்து ஜாதகத்துலேயும் சாதகமாக இல்லைன்னா மைனஸ் அதிகமாக இருக்கும். இல்லை அதில் சாதகமாக இருந்து இதில் மைனஸாக இருந்தால் எல்லாம் கலந்துருக்கும். இதுதான் இந்த பலன். நீங்கள் நேயர்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இந்த சேனல் இந்த அளவுக்கு விரிவாக வந்துக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, இந்த சேனல் இல்லை. உங்களுடைய ஆதரவும் உற்சாகமும் ரொம்ப முக்கியம். ஆதரவு கொடுக்குற வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. என்கிட்ட யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். இப்போது நாம் 14ஆம் தேதி இந்த வீட்டில் இருக்கிற சூரிய பகவான் மகர வீட்டுக்கு வந்துடுவார். இங்கே இருந்தால் இதுக்கு வந்து மார்கழி மாதம். இந்த சூரியன் 14ஆம் தேதி மகர வீட்டுக்கு வந்துடுவார். மகர வீட்டுக்கு வந்தால் இதுக்கு பேர் தை மாதம் அப்படின்னு சொல்கிறது. மற்றபடி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வணங்கும் என்னுடைய தாய் தந்தையர், குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார், உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் அந்த குமரமலையான், அத்தனை பேருடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் இந்த மாத பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையணும் கேட்டுக்கிறேன். வீடியோக்குள்ளே போவோம். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம் கும்ப ராசியை பார்ப்போம். கும்பம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறையா பேசியிருக்கோம். கோபுர ராசின்னு பேர். கும்பம்னா கோபுரம், கோபுர ராசி, தவர் ராசி, கும்பம் கலசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கும்பத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. கும்பத்தை திறந்து பார்த்தா இல்லை குனிஞ்சு பார்த்தா தான் இவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியும். அப்படிப்பட்ட ராசி. ரொம்ப நல்லவங்க, நேர்மையானவங்க, இரக்க குணம் உள்ளவங்க. யாருன்னா கும்பம். சரி, இந்த மாதம் எப்படி சார் இருக்கும்னா, அதிர்ஷ்டம் உங்களுக்கு தான். இந்த வருஷம் முழுவதும் கும்பராசிக்காரங்க எந்த வயசில் இருந்தாலும் சரி, 7.5 சனி நடக்குது, அதெல்லாம் மறந்துடுங்க. சனி மாற போகிறாரு மார்ச் மாதம். அடுத்து குரு 5க்கு போயிடுவார். அடிக்கிற ஜாக்பாட் யோகம் யாருக்குன்னா கும்பராசி. நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை இந்த வருஷத்தில் சந்திக்க போகிறீங்க. அதுக்குனுடைய துவக்கம்தான் பிள்ளையார் சொல்லி தான் இந்த மாதம். என்ன சார் அப்படின்னா, ராசியில் 11, ராசிக்கு 11ல் சூரியன் புதன். இது ஒன்றே போதும்.
அப்புறம் சுக்கிரன் இருக்கு, அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ராசியில் ராசிநாதன் இருக்கிறதே யோகம்தான். அது 7.5 சனி, ஜென்ம சனி எல்லாம் உண்மைதான். அவர் வீட்டில் அவர் இருக்காரு, சொந்த வீட்டில் இருக்காரு. கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாரா, கஷ்டத்தை கொடுத்தாரா, பொருளாதார விரயத்தை கொடுத்தாரா, கொஞ்சம் அவமானத்தை கொடுத்தாரா, உங்களுக்கு பாரம் கொடுத்தாராங்கிறதெல்லாம் உண்மை. ஆனால் இது அவர் வீடு. உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டாண்டு தான் இங்கே போயிடுவார். ரைட். அப்போ ராசியில் சனி இருக்கிறது நல்லது. சுக்கிரன் இங்கே இருக்கார், இது அதோட பியூட்டி. இந்த மாதம் சுக்கிரன் இங்கே வந்துடுவார். சுக்கிரன் ராசியில் வந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? சுக்கிரன்னாலே அழகு, சுக்கிரன்னா மகாலட்சுமி, சுக்கிரன்னா மனைவி. அப்போ உங்கள் மனைவி ஒன்றா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். இந்த ஒரு மாதம் சூப்பர். கணவன் சொல்கிறது மனைவி கேட்பாங்க, மனைவி சொல்கிறத கணவன் கேட்பாங்க. ஆனால் வாக்கில் ராகு இருக்கிறதுனால பேச்சில் கவனம், நிதானமாக பேசுகிற, வெளுக்குன்னு பேசிடக்கூடாது. அதனாலே சண்டை வந்துடும். யாருக்கு? கணவன் மனைவிக்கு. சரி, இந்த சுக்கிரன் யார்? 4ஆம் வீட்டு கிரகம், 9ஆம் வீட்டு கிரகம், பாக்கியாதிபதி, சுகஸ்தானாதிபதி. அப்போ யாராவது ஒரு சிலர் வண்டி மாற்றிக்கலாம், 2 வீலர் கொடுத்துட்டு பெரிய வண்டி வாங்கலாம், இல்லை கார் வாங்கலாம். சுக்கிரன்னா வீடு, வாகனம், அதையும் சொல்கிறது தான் 4ஆம் வீட்டு கிரகம் தான். அம்மாவை சொல்கிறது சுக்கிரன் தான் 4ஆம் இடங்கிறதுனால. அப்போ மனைவி பேர்லேயோ அம்மா பேர்லேயோ நீங்கள் இடமோ வீடோ வண்டியோ வாகனம் வாங்கலாம். 9னா அப்பாவுக்கும் யோகம், உங்களுக்கும் யோகம், அப்பானால உங்களுக்கும் யோகம். அதுக்கு மேலே 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அது புதனோடு சேரும்போது ஒரு புதிய கல்வி, ஒரு புதிய வித்தையை இந்த மாதம் கற்றுக்க போகிறீங்க, ஆரம்பிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். சூரியன் 11ல் இருந்தால் 5ஆம் இடத்தை பார்க்கும், 5ல் இருந்தால் 11ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ பூர்வீகத்தினால லாபம் உண்டு, அரசாங்கத்தினால அரசு தேர்வுனால லாபம் உண்டு, புதிய பொறுப்பில் புதிய பதவியில் உட்கார போகிறீங்க. அரசியல்னாலையும் யோகம் உண்டு. அரசியல், அரசாங்கம், ஆன்மீகத்தில் யோகம் உண்டு. இந்த மாதம் இந்த சூரியன் இங்கே போகிறதுக்குள்ள ஒரு ஆன்மீக சுற்றுலா ஒன்று போவீங்க. நிறைய சொல்லலாம். செவ்வாய் நீச்சமாக இருக்கே சார், பயப்பட வேண்டாம். செவ்வாய் உங்களுக்கு 3க்கும் 10 நீச்சமானாலும் அவருடைய பார்வை ராசிக்கு விழுகிறதுனால செவ்வாய்னா ரத்தக்காரன், செவ்வாய்னா போர் கிரகம். ராசியை பார்க்கும்போது ஆள் ஆக்டிவாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்கள் உடம்புல ரத்த ஓட்டம் வேகமாக ஃப்ரெஷ்ஷாக ஓடும். சுக்கிரன் ராசியில் இருக்கிறதுனால அழகாகவும் இருப்பீங்க, ஆக்டிவாகவும் இருப்பீங்க. செவ்வாய் அங்கே போனதுனால மிகப்பெரிய யோகம் ஒரு மாதமாக, இந்த மாதமும் இருக்குது. பல பேர் வெளிநாடு போகிறது, வெளியில் போய் வேலை பார்க்கறது. செவ்வாய்னா இராணுவம், போலீஸ், மிலிட்ரி. அது சந்திரன் வீடு, ரன் வீட்டில் போய் செவ்வாய் இருக்குது. தீயணைப்புத்துறை, போலீஸு, அது இருக்கிறதே காவல், பெண் வீடு, தாய் வீடு. அப்போ காவல்துறையில் இருக்கிறவங்க, இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய உயர் பதவி கிடைக்கும். சொல்லிகிட்டே போகலாம் சார். இந்த குரு உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால, குருனால 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில்துறை நல்லா இருக்குது. இந்த குரு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வாழ்க்கை நல்லாயிருக்கும், வெளிநாட்டு வருமானம் நல்லாயிருக்கும். அங்கே இருக்கிற சூரியனை பார்க்குறார். சூரியன் யார்? நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி, நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன். அப்போ அந்த குரு பார்க்கறதுனால ஏற்கனவே சுக்கிரனும் சனியும் ஒன்றா இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும்னு சொன்னேன். பர்சனல் நல்லாயிருக்கும், நைட் லைஃப் நல்லா இருக்கும்னு சொன்னேன். சூரியன் புதன் ஒன்று சேர்ந்ததுனால புதிய கல்வி உண்டுன்னு சொன்னேன். சார் இதெல்லாம் இல்லைன்னா இந்த புதன் திரும்ப 5ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு யோகம் இந்த மாதம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ ஒரு ஜாக்பாட் யோகம் ஜனவரி மாதம் அரசாங்கத்தினாலேயோ அரசியல்னாலேயோ ஆன்மீகத்திலேயோ கிடைக்கும். நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. நிறைய நன்மைகள் குமிஞ்சி கிடக்குது, நிறைய கொட்டி கிடக்குது. நல்ல சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. கும்பராசிக்காரங்கெல்லாம் மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. நல்லா இருக்குது. 7.5 சனி முடிய போகுது, குரு பயிற்சி மாறப்போகுது, ராகு கேது பயிற்சி வரப்போகுது. சூப்பர். யாருக்குன்னா கும்பராசிக்கு. கும்பராசிக்காரங்க 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதி சந்திராஷ்டிரம் இருக்குது. அந்த நாட்களில் கவனம் இருங்க, பதஷ்டப்படாதீங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நன்மைகள் நடக்க போகுது. மகாலட்சுமி வழிபாடு ஒரு தடவை கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் போய் வழிபாடு பண்ணிவாங்க. அந்த கும்பம் கோபுரத்தில் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் உயர்வீங்க. ஓம் நமச்சிவாய.